நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கைத்தாளத்தோடு மத்தளத்தோடு அப்பாவை சோஸ்தரிப்பேன். கைத்தாளத்தோடு மத்தளத்தோடு அப்பாவை சோஸ்தரிப்பேன். ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவத்தை கழுவிய அப்பாவை சோஸ்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவத்தை கழுவிய அப்பாவை சோஸ்தரிப்பேன். ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை சோஸ்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை சோஸ்தரிப்பேன். ஏசப்பா சோஸ்திரம். கைகளை உயர்த்தி ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள் முன்குறித்தாரே அப்பாவை சோஸ்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள் முன்குறித்தாரே அப்பாவை சோஸ்தரிப்பேன். ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பேன். அடுத்த பாடல் 454. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமா பாடுங்க. உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாய் இருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாய் இருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா ஏசையா இரட்சகரே,
இம்மானுவேல் இயேசையா இயேசையா ரட்சகரே இம்மானுவேல் உம்மை நான் நினைக்கின்றேன் வசனம் தியானிக்கின்றேன் நீர் எனக்கு துணையாய் இருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன் நீர் எனக்கு துணையாய் இருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன் புண்ணியம் சொல்லி கைகளை உயர்த்திடுவேன் உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்திடுவேன் இயேசையா இயேசையா ரட்சகரே இம்மானுவேல் இயேசையா இயேசையா ரட்சகரே இம்மானுவேல் உம்மை நான் நினைக்கின்றேன் வசனம் தியானிக்கின்றேன் நீர் எனக்கு துணையாய் இருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன் நீர் எனக்கு துணையாய் இருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன் இயேசையா ரட்சகரே இம்மானுவேல் இயேசையா இயேசையா ரட்சகரே இம்மானுவேல் உம்மை நான் நினைக்கின்றேன் வசனம் தியானிக்கின்றேன் நீர் எனக்கு துணையாய் இருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன். வெளில உள்ளவங்களும் கொஞ்சம் வேகமா உள்ள வரீங்களா? பாடல் எண் 178. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவதண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே கணுக்காலளவு போதாதையா உலகாலளவு போதாதையா கணுக்காலளவு போதாதையா இளங்களளவு போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே நான் மிதந்து மிதந்து மகிழணுமே நான் மிதந்து மிதந்து மகிழணுமே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவதண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே ஒரு லைட்டை தூக்கிட்டு இருக்கேன்னா லைட் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே நாம் செல்லும் இடமெல்லாம்
போய் ஆடுங்க போங்க. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் போதகரே, ஜீவஞானங்கள் ஏராளமாய் கைதர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கருதர வேண்டும் தாராளமாய், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். கைகளை உயர்த்தி வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் போதகரே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வெளில உள்ளவங்களாம் வேகமா வரும். நல்லா கை கட்டிடலாம். நல்லா பத்தல. சூப்பரா கியூட்டா பண்ணீங்க குட்டீஸ். அடுத்ததாக நம்முடைய ஃபாதர் அக்கா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. ஒப்பு கொடுப்போம். அடுத்த 1 hour ஃபாதரோட ஆசை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக இந்த 1 மணி நேரம் அனைவரும் கவனமாக கேட்கிறது அன்போடு கேட்கிறோம். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, எனக்கு போடப்பட்ட டாக்டர் ஈவினிங் ஒரு பாடலோடு என் அமர்வை நாம் தொடங்குவோம். Praise the Lord. அல்லேலூயா. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. அல்லேலூயா. இன்னும் நான் அழியணும், இன்னும் தோற்று போகணும், ஆனாலும் வாழ்கின்றேனே. ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை.
Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. இன்னும் நான் நடையணும், இன்னும் தொட்டு போகணும், ஆனாலும் வாழ்கின்றேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே. கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. என் அமர்வுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உன் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய போதனைகளின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை இந்த நாளில் இந்த அமர்வில் எங்களுக்கு வெளிப்படுத்தும். அன்னை மரியே எங்களுக்காக பரிந்து பேசும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அருளறிந்த மரியே வாழ்வே. தந்தைக்கு மகனுக்கு தூயாவியாருக்கு மாற்றுண்டவராக. Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்ம இந்த அமர்விலே சந்திக்க போகின்ற தலைப்பு இயேசுவின் போதனைகள் என்ற தலைப்புல நம்ம ஆண்டவருடைய வார்த்தை சிந்திக்க போறோம். இயேசுடைய போதனைகள் அப்படின்னாக்கா ஒரே நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் சிந்திக்க போறதில்லை. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை வைத்து இந்த 3/4 மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தை, அது ஆவிக்குரிய என்ன காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகின்றார் அப்படிங்கிற. ஏன்னா ஒரு வார்த்தை இருந்தாலே ஒரு நாள் பேசலாம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவர் அதற்குள்ள அப்படியே ஆவிக்குரிய பல ரகசியங்களை சொல்லிக்கொண்டே போவார். ஆகவே வழக்கமாக ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் கடைசியாக தான் இருக்கும். அதே போல் இப்போ இந்த செய்தியில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம கடைசியாக தான் பார்க்க போகின்றோம். அதற்கு முன் ஆயத்தமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு வரைக்கும் அவர் சொன்ன ஒரே ஒரு போதனை, அந்த வார்த்தையை அந்த பழைய ஏற்பாட்டோடு தொடர்பு படுத்தி எதற்காக ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை சொன்னார், செய்தார் என்பதை நாம் இன்று உணர்ந்து கொள்ள போகின்றோம். Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. அந்த காலத்துலலாம் லத்தீன்ல தான் பூசை நடக்கும். அந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரியும், லத்தீன்ல தான் பூசை நடக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சாமியார் என்ன பண்ணியிருக்கிறார், உபதேசியார் கூப்பிட்டுருக்காரு, இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு கிச்சனில் வச்சுட்டு பூசிக்குவா அப்படின்னு. அவர் கிச்சனில் கொண்டு சிக்கனை வச்சு அதை பூனை வேட்டு விட்டுட்டு போயிருது. இதை சாமியார்கிட்ட தெரியப்படுத்தணும். சாமியார் பூசை ஆரம்பிச்சிட்டாரு. லத்தீன்ல பூசை நடக்குது. பதில் யார் பாடணும், உபதேசியார் தான் பாடணும். அப்ப ஆண்டவரை இறக்கமாயிரும். கீரியே எலைசோன் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. கீரியே அப்படின்னு பாடணும். இப்ப இவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது கோழிக்கறியை பூனை தின்னு போயிடுச்சு, எப்படி அவருக்கு தெரியப்படுத்துறதுன்னு அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த பாட்டை ஆரம்பிக்கிறார். கோழிக்கறிய பூனைதானே தின்போச்சி சாமி. சாமியார் இங்கிருந்து பரவாயில்லை மக்கள்லாம் நினைச்சுக்கிட்டாங்க புதுசா லத்தீன்ல ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, ஆக ஒரு தப்பு நடக்கிறப்ப அதை தெரியப்படுத்துறதுக்கு மனிதன் சமய சந்தர்ப்பம் பார்க்கின்றான். இப்ப சொல்லலாமா, அப்ப சொல்லலாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் நாம் எந்த நேரத்திலும் ஆண்டவரை தேடி வந்தால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை நாம் இப்பொழுது சிந்திக்க போகின்றோம். என்ன அப்படின்னாக்கா, ஆண்டவராகிய கடவுள் மோசேவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி அப்படின்னா, பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்துக்கு உன்னை நான் கூட்டுட்டு போவேன் அப்படின்னார். ஆனா கூட்டு போனாரா? போகவில்லை.
ஆண்டவர் ஆண்டவராகிய கடவுள் சொன்னாரு, கானான் தேசத்துக்கு உன்னை கூட்டு போறேன்னு சொல்லி கூட்டுக்கிட்டு போகல. அப்ப ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல ஆண்டவர் வாக்கு மாறிட்டாரா? சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவர் வாக்கு மாறாத ஃபாதர், அவர் எப்படியும் மாற மாட்டார் ஃபாதர், அவர் சொன்னதை கரெக்டா செய்வார் ஃபாதர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. பிரியமானவர்களே, இப்ப பாலுத்தேன் புலிக்குடி தேசத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இவரை அந்த இடத்திற்கு போக முடியாது அப்படின்ட்டார். நீ போக மாட்ட, தூரத்துல இருந்தா பார்ப்பேன் அப்படின்ட்டார் மோசையை பார்த்து. அப்படி போக கூட, அதாவது ஆண்டவர் அவரை கானான் தேசத்துக்கு அழைத்து போகாதபடிக்கு இவர் என்ன அப்படி தப்பு பண்ணார்? எந்த நிகழ்ச்சியில் அவர் கீழ்ப்படியல? இப்ப பாறையை தட்டுகின்ற ஒரு நிகழ்வு நடக்கின்றது. பிரியமானவர்களே, இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2 இடத்துல பாறையை தட்டுகின்ற ஒரு நிகழ்வு நடக்கின்றது. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல நடக்குது. என்ன அப்படின்னா, விடுதலை பயணம் 17:6 வாசிங்க. விடுதலை பயணம் 17:6. இதோ நான் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன், நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஓரேப்பு மலையில மக்களுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் தண்ணி தாகம் எடுக்குது. இந்த தாகத்தை தணிக்கிறதுக்கு மோசையிட்ட முறையிடும் பொழுது மோசை கடவுளிடம் முறையிடுகின்றார். ஆண்டவராகிய கடவுள் சொல்றாரு, ஓரேப்பு மலையில நீ கையில வச்சிருக்கிற கோலால் அந்த பாறையை அடி. அடிக்கும் பொழுது தண்ணி வரும். அதை கரெக்டா அவர் பண்ணிட்டார். அடிச்சாரு, தண்ணி வந்துச்சு, எல்லாரும் குடிச்சிட்டார். இப்ப ஃபர்ஸ்ட் அனுபவம் அவருக்கு கிடைச்சிருச்சு. பாறையை அடித்தால் தண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் யாருக்கு கிடைச்சிருச்சு? மோசேவுக்கு கிடைத்தது. அப்படியே அவர்கள் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் மக்களுக்கு தாகம் எடுக்கின்றது. இப்ப மக்கள் மீண்டும் மோசே கிட்ட முறையிடுகின்றார்கள், எங்களுக்கு தாகம் எடுக்குது, நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. மீண்டும் மோசே ஆண்டவராகிய கடவுளை நோக்கி, இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். ஏன்னா ஓரேப்பு மலையை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதே இடத்துல நிக்கல. இப்ப அவங்க ஏன்னா 40 வருஷமா ஆண்டவராகிய கடவுள் வழி நடத்துறாரு இஸ்ரவேல் ஜனங்களை. அப்படியே டிராவலிங்லேயே இருக்கிறாங்க. அப்ப போகும்பொழுது மீண்டும் தாகம் எடுக்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் இப்ப என்ன சொல்றாரு? எண்ணிக்கையாகமும் 20:6-8. எண்ணிக்கையாகமும் 20:6-8. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகம் குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவர செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். ஃபர்ஸ்ட் நிகழ்வுல பாறையை அடிக்க சொன்னார். இப்ப பாறை தண்ணீரை தரும்படி அவனிடம் பேசுங்கள். இப்ப ஆல்ரெடி மோசேவுக்கு ஒரு அனுபவம், அடிச்சா தண்ணி வருங்கிறது அவருக்கு தெரியும். இப்ப அந்த அனுபவத்தோடு போகும் பொழுது இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாறை இப்ப தட்ட வேண்டாம், பாறை தண்ணீரை தரும்படி பேசுங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? 10-11 வாசிங்க. மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், பாருங்க, யார்கிட்ட பேச சொன்னா இவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா? பாறை தண்ணீரை தரும்படி பாறைகிட்ட பேசுங்கன்னாக்க எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். முதல் காரியம். அதுவும் என்ன சொல்றார்? திட்டார், கலகக்காரர்களே. வாசிங்க. பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். எவ்வளவு தென்னாவட்டு பாத்தீங்களா? இந்த பாறையிலிருந்து தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா? இந்த டயலாக்லாம் அங்க கேட்டாங்களா? ஆண்டவர் சொன்னாரா பேச சொல்லி? இல்ல, பாறை தண்ணீரை தரும்படி பாறையிடம் பேசுங்க. இந்த பாறைகிட்ட எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு இவர் மக்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். பின் மோசே தன் கையை ஓங்கி தன் கோலால் பாறையை இருமுறை அடித்தார்.
Praise the Lord. எத்தனை முறை? இருமுறை. இருமுறை அடித்தார். Praise the Lord. Hallelujah. இந்த உசோரி செய்யற பசங்க கையில பெல்லு வச்சிருக்கும் போது ஆட்ட வேண்டிய நேரத்தில் ஆட்ட மாட்டாங்க. எப்ப ஆட்டக்கூடாது அப்பெல்லாம் ஆடிட்டு இருப்பான். அது மாதிரி எப்ப தட்டணுமோ தட்டிட்டாரு. மறுபடியும் கையில கோல் இருந்து அதை தட்டாம அவரால் இருக்க முடியவில்லை. அதாவது ஒரு ஆர்வ கோளாறு. ஏற்கனவே தட்டிட்டோம், வந்துடுச்சு தண்ணி, இன்னும் 2 தடவை என்ன தட்டி வைப்போம், தண்ணி வராமல போகும்போது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒரு தடவை கூட அடிக்க கூடாது, பாறை தண்ணீரை தரும்படி பேசு. ஆனா இப்ப 2 தடவை பாறையை அடித்து விட்டார். அப்ப டோட்டலா மோசே ஒரு கோலை வைத்துக் கொண்டு எத்தனை முறை பாறையை தட்டி இருக்கின்றார்? டோட்டலா 3 முறை. ஏற்கனவே ஓரேப்பு மலையில் அங்க ஒரு தடவை தட்டிட்டார் கோலை வச்சு, அடுத்து இங்க இன்னும் 2 தடவை தட்டிட்டார். ஆண்டவருக்கு பயங்கர கோபம். எப்ப என் வார்த்தை மீறினாயோ அந்த கானான் தேசத்துக்குள்ள நீ நுழையவே முடியாது. நம்ம நினைக்கலாம், ஏங்க ஒரு கோலை எக்ஸ்ட்ரா 2 தடவை தட்டிட்டாரு, ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறாரு, இது ஒரு பெரிய தப்பாங்க, இதை மன்னிக்க கூடாதாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். எவ்வளவு பெரிய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறாரு, ஏன் இந்த பாவத்தை மன்னிக்க கூடாதா? மனுஷன் கஷ்டப்பட்டு 40 வருஷமா அந்த பாலும் தேன் பொழியக்கூடிய தேசத்திற்கு மக்களை அழைத்து வருவதற்கு அந்த பார்வோன்ட்ட போராடி இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மனுஷனை கிட்டத்துல கொண்டுட்டு வந்து கடைசியில இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சதுனால நீ கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியாது, தூரத்தில் இருந்துதான் அந்த தேசத்தை பார்ப்பா என்று ஆண்டவர் கடவுள் சொல்லிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்ப மோசே கானான் தேசத்துக்குள்ளாரதான் போக முடியவில்லை. ஆனா மோட்சத்துக்கு போனாரா இல்லையா? சொல்லு. கானான் தேசத்துக்குள்ள மோசே போகல, ஆனா மோட்சத்துக்கு போனாரா இல்லையா? அதை எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் உருமாற்ற நிகழ்வு வருது பார்த்தீங்களா? அந்த 3 பேர்ல ஒருத்தர் யாரு? மோசே. இயேசு உட்கார்ந்து அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார். அப்படின்னாக்கா மோசே மோட்சத்துக்கு சென்று விட்டார் என்பதை நமக்கு புதிய ஏற்பாடு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சாமியார் பங்குல எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்லியிருக்காரு, மோட்சத்துக்கு போறவங்களா எந்திரிங்க அப்படின்னு. எல்லாரும் எந்திரிச்சிருக்கிறாங்க, ஒருத்த மட்டும் உட்கார்ந்து இருந்திருக்கிறான். ஒருவேளை நம்ம சொன்னது சரியா விளங்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மோட்சத்துக்கு போறவங்களா எந்திரிங்க. அவன் எந்திரிக்கவே இல்லை, உட்கார்ந்தே இருந்திருக்கான். இப்ப எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நரகத்துக்கு போறவங்களா எந்திரிங்க அப்படின்னா முதல்ல இவன் எந்திரிச்சு நின்றுருக்கான். என்னடா அது, எல்லாம் மோட்சத்துக்கு போக எந்திரிச்சு பையன், நீ நரகத்துக்கு போறது எந்திரிச்சு நிக்கிற, நீங்க தனியா நிக்கிறீங்களா, உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா சாமியார் நின்றுல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆக மோட்சத்துக்கு மோசே போனார், ஆனால் கானான் தேசத்துக்குள்ள போக முடியவில்லை. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு எதற்கோ, அதாவது எவ்வளவு பெரிய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறார் கடவுள். அன்பே உருவானவர் ஆண்டவர். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த மோசேவுடைய விஷயத்துல கடவுளுடைய அன்பு மோசே மேல இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. எந்த அளவுக்கு தெரியுமா? செத்ததுக்கு அப்புறம் உலகத்திலே கடவுளே கல்லறை வைத்து புதைத்த அந்த ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்றால் மோசேவுக்கு தான் கிடைத்தது. பிரியமானவர்களே, அப்ப மோசேவுக்கு தான் கிடைக்கின்றது. இணைச்சட்டம் 34:5 வாசிங்க. வேற யாருக்கும் கல்ற தோன்றல கடவுள். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இருந்தார். மோவாபு நாட்டு பெத்பகோனுக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். அந்த அவர்ங்கிறது யாரு அப்படின்னா ஆண்டவராகிய கடவுள். அவர் அவரை அடக்கம் செய்தார். அப்ப பாருங்க, இப்ப மோசேவை ஆண்டவர் வெறுக்கவில்லை, அந்த ஒரு காரியத்தை வெறுக்கின்றார். ஏன் ஆண்டவர் இவ்வளவு கோபப்பட்டாரு? மோசே ஆண்டவர் ஏன் அந்த இடத்துக்கு எக்ஸ்ட்ரா 2 தடவை தட்டிட்டாரு, மன்னிச்சு போக கூடாதா அப்படின்னு இங்கே பல கேள்விகள் எழலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்கே பதில் இருக்கின்றது என்றால் இயேசுடைய போதனையில் தான் அந்த பதிலே அடங்கியிருக்கிறது. அதை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இதுவரைக்கும் இந்த பழைய ஏற்பாட்டில் இதுதான் இது நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப ஏன் ஆண்டவர் கோபப்பட்டார்?
இதற்கு பின்னாடி என்ன ஆவிக்குரிய ரகசியம் இருக்கின்றது பிரியமானவர்களே? இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், பவுலடியார் வழியாக ஆண்டவராகிய கடவுள் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 4. அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையில் இருந்து அவர்கள் பருகினார்கள். அந்த பாறை அடிக்கிறப்பதான் அதுல தண்ணி வருது, அதை பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. கரங்கள் தட்டி ஆளுநர் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த பாறை. பழைய ஏற்பாட்டிலே பாறை கடவுளுடைய திட்டத்தில் ஒரே ஒரு தடவை தான் அடிக்கப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். அப்ப பாறையாகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவர் ஒரே ஒரு தடவை தான் நமக்காக அடிக்கப்பட வேண்டும், ஒரே ஒரு தடவை தான் நமக்காக ரத்தம் சிந்த வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமாக இருக்கின்றது. ஆனா அதை தாண்டி மோசே என்ன பண்ணிட்டாரு? இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த தடவை தட்டி ஃபியூச்சர்ல வரப்போற பாறையாகிய கிறிஸ்து 3 முறை நமக்காக அடிக்கப்பட வேண்டும் என்பதை போலவே அவர் சொல்லிவிட்ட காரணத்தினால் ஆண்டவராகிய கடவுள் அங்கே கோபப்பட்டு நீ கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியாது என்று சொல்லிவிட்டார். புரியுதா உங்களுக்கு? யாருக்கா புரியுமா இருக்கா? புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு தடவை அவர் அடிக்கப்பட்டு தண்ணி அதிலிருந்து வந்துடுச்சு, ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது என்று பார்க்கின்றோம். இப்ப இனிமேல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் பாறைக்கு முன்பாக எல்லாரும் கூடி வாருங்கள், பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள் அப்படின்னாக்கா கிறிஸ்து நற்கரணை வடிவத்தில் இருக்கின்றார். இனிமே உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால், ஏதாவது தேவை என்றால் எல்லாரும் கூடி வாருங்கள், பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். சரி, இப்ப பாறை நம்மகிட்ட பேசி இருக்குதா? கிறிஸ்துவாகிய பாறை நம்மிடம் பேசி இருக்கின்றாரா? பிரியமானவர்களே, இப்ப ஒரு வசனத்தை எடுத்து வாசி. இப்பதான் ஆண்டவர் சொன்ன போதனை யோவான் 7:37. யோவான் 7:37. திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோம், வருகட்டும் என்று சொன்னார். கரங்கள் தட்டி ஆமென் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே சொல்லிவிட்டார், யாருக்காவது தாகம் எடுத்து தண்ணி தேவைப்பட்டுச்சுனாக்கா என் கிட்டத்துல வாங்க, என்னிடம் வரட்டும். யாருக்காவது தாகம் இருந்தால் என்னிடம் வரட்டும், அவர்கள் கேட்கட்டும், நானே அந்த தண்ணீரை அவர்களுக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு பாத்தீங்களா? இயேசு சொல்லுகின்ற ஒரு போதனை, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு ஆவிக்குரிய ரகசியத்தை ஆண்டவர் அங்கே மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, அதுவும் இந்த வார்த்தை எந்த நேரத்தில் சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டும். இந்த வார்த்தை எப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னா, எருசலேம் தேவாலயத்துல 7 விதமான பண்டிகைகள் கொண்டாடுவார்கள். அதுல ஒரு பண்டிகை என்ன அப்படின்னாக்கா கூடார திருவிழா. இஸ்ரவேல் மக்களுக்கு 7 பண்டிகைகள் இருக்கின்றன. அதுல ஒரு பண்டிகை என்னது? கூடார திருவிழா. இந்த திருவிழா எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா 7 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. இப்ப நம்ம சைட்லாம் ஒரு ஊர்ல திருவிழானாக்கா எத்தனை நாள்? 9 நாள் வச்சு கொண்டாடுவோம். 9 நாள் ஒத்த படையில வர மாதிரி 9 நாட்கள் வச்சு கொண்டாடுவோம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த கூடார பண்டிகை 7 நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அப்ப 7வது நாள் அந்த மூத்த குரு என்ன செய்வார் அப்படின்னாக்கா, அந்த கூடார பண்டிகையில 7வது நாள் மூத்த குரு என்ன பண்ணுவாரு, அந்த கோவிலுக்கு வெளியில தான் சீலவாம் அப்படின்னு ஒரு குளம் இருக்கின்றது. எல்லா ஜனங்களும் உள்ள கூடி இருப்பாங்க.
அப்ப இவர் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எல்லா மக்களுக்கு முன்னாடி வெளியில போவார். அந்த சீலோவாம் குளத்திலிருந்து தண்ணியை மொள்ளுவார். மொண்டு அந்த தண்ணி நேரா உள்ள கொண்டுட்டு வந்து, இப்ப பீடத்துல வந்து இங்க துணி போட்டுருக்கோம், அந்த பீடம் வந்து எம்டியாக இருக்கும், துணியெல்லாம் இருக்காது. அந்த பீடத்தை அந்த குளத்திலிருந்து எடுத்து வந்த தண்ணீரினால் ஊற்றி அதை கையால் அந்த குருவானவர் கழுவும் பொழுது ஒரு வசனத்தை சொல்லி கழுவுவார். எரேமியா 17:13. எரேமியா 17:13. ஆண்டவரே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர், உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர். ஏனெனில் அவர்கள் வாழ்வழிக்கு நீர் ஊற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை முடிக்கும் போது அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவார். அந்த கூட்டத்துக்குள்ளார தான் யார் நிற்கிறா அப்படின்னா இயேசு நின்று கொண்டிருக்கின்றார். நல்ல கவனிங்க. இப்ப அந்த குளத்திலிருந்து தண்ணியை கொண்டு வந்தாச்சு. மூத்த குரு அங்க இருக்கிற குருவானவர் கொண்டு வந்து ஊற்றி அதை கழுவிட்டு இருக்கிறாரு. கழுவும் பொழுது இந்த வசனத்தை சொல்றாரு, உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்படுவர், ஏனெனில் அவர்கள் வாழ்வழிக்கு நீர் ஊற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள் சொல்லி அந்த தண்ணியை முடிச்சு கழுவி முடிக்கிறப்ப அந்த கூட்டத்திலிருந்து ஆண்டவர் எதிர்க்கிறார். யாரையும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது. அந்த வாழ்வழிக்கக்கூடிய தண்ணீரை நான் தான் யார். இந்த வசனம் இங்க சொல்லி முடிக்கிறப்ப ஆண்டவர் டக்குன்னு எந்திரிக்கிறார். எந்திரிச்சு அந்த தண்ணீரை நான் தான் சொல்லிட்டு அவர் ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடாருனாக்கா நேரா ஒலிவமலைக்கு போயிடாரு. அடிக்கடி அவர் போகிறது எங்க அப்படின்னா ஒலிவமலை. ஏன்னா ஜெபிக்கிறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் எது? ஒலிவமலை. ஏன் ஆண்டவர் வந்து ஒலிவமலையை தேர்ந்தெடுத்தார்? ஜெபிக்கிறதுக்கு. பிரியமானவர்களே, உலகத்திலேயே 18 ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதுல 18 மணி நேரம் ஆக்சிஜனை மட்டுமே வெளியிடக்கூடிய ஒரு மரம் எது அப்படின்னாக்கா ஒலிவ மரம். தெரிஞ்சுக்கணும். உலகத்திலே மற்ற மரங்கள் எல்லாம் வந்து ஹாஃப் 12 மணி நேரம் 12 மணி நேரம். ஆனால் அதிக நேரம் தன்னுடைய ஒரு மரம் ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய மரம் எது என்றால் ஒலிவ மரம். அப்போ ஒலிவ மலை என்றால் நிறைய மரங்கள் இருக்கிற ஏரியா. இப்ப ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல போனோம்னா நமக்கு தூக்கம் வராது, நல்லா உற்சாகமாக ஜெபிக்க முடியும். அப்ப ஏசியே அந்த இடத்தை செலக்ட் பண்ணி அங்க போனார் அப்படின்னாக்கா அவர் தூங்கவில்லை, அவர் உற்சாகத்தோடு தந்தை நோக்கி ஜெபிக்கின்றதற்காக அந்த இடத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறார். நன்றி இயேசுவே. அப்ப அடிக்கடி அங்கே செல்வதற்கு காரணம், அதனாலதான் அந்த ஒலிவ மலைக்கு கீழே தான் பெத்தானியா. ஒலிவ மலைக்கு கீழே அந்த லாசருடைய வீடு இருக்கின்றது, அதில் மாத்தா மரியா. அதனாலதான் மேலே போயிட்டு கீழே வரல. ஏன்னா அங்கெல்லாம் வந்து டீ கடையெல்லாம் கிடையாதுங்க ஒலிவ மலை. ஏன்னா அந்த காலத்துல மேலே அங்கே ஒரு 4 பேர் டீ கடை வச்சிருக்கிறாங்கனாக்கா அங்கே போய் டீ குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக இருக்கலாங்கிறதுலாம் இல்லை. மேலே போயிட்டு கீழே வரதுக்குள்ள டயர்ட் ஆயிடுவாங்க. அப்ப இயேசுடைய சொந்தக்கார வீடு கரெக்டா கீழே இறங்குற இடத்துல இருக்கு பெத்தானியா. அந்த இடத்துக்கு இயேசு அடிக்கடி போய் அங்க சாப்பிட்டுட்டு அவங்களோட பேசிட்டு ரிலாக்ஸா இருந்துட்டு அதன் பிறகு பணியை தொடர்வதற்கு அங்கிருந்து அடிக்கடி வந்தது உண்டு. இதுதான் வந்து பேக்ரவுண்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இப்ப என்ன நடக்குது? இந்த திருவிழாவின் இறுதி நாள்ல இந்த வார்த்தை சொல்லி அந்த குருவான தண்ணி ஊற்றி கழுவுனவுடன் டக்குனு எந்திரிச்சு என்ன பண்றாரு? யாராவது தாகமா இருந்தா என்கிட்ட வரட்டும், நான் கொடுக்குற தண்ணியை குடிப்பதற்கு இன்னும் தாகம் எடுக்காதுன்னு சொல்லிட்டு நேரம் ஒளிவு முறைக்கு போயிடுறாரு. போயிட்டு அடுத்த நாள் வராது. அதுக்குள்ள இங்க இருக்கிறவங்க எல்லாம் கடுப்பாயிடும். ஏன் கோபமா கண்ணா? சாமியார் பூசை வச்சிருக்கிறாரு வச்சுக்கோங்க. திடீர்னு இங்க இருக்கிற யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சு, யாராவது தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவர்களுக்கு என்றுமே தாகம் எடுக்காது அப்படின்னு ஒருத்தர் சத்தமா சொல்லிட்டு உட்கார்ந்தாக்கா அவரை நீங்க எப்படி பார்ப்பீங்க? நம்ம கூட சாப்பிட்டு இருந்தாருங்க. ஒரு மாதிரி
மெண்டல் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை முத்திரை குத்துவோம். அதே போலதான் இயேசு இந்த வார்த்தை சொன்னவுடன் அந்த கூட்டமே இவரை அப்படிதான் பார்த்தார். சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டார் மனுஷன் ஒளிவுமலைக்கு. போயிட்டு அடுத்த நாள் காலைல வரப்ப இவரை மாட்டி விடுறதுக்காக என்ன பண்றாங்க, அடுத்த நாள்ல விபச்சாரத்துல பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து பாட்டாங்க. இது இருக்கும் தொடர்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல் நாள் எல்லார் காதலையும் ஒரு வசனம் கேட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர் அப்படிங்கிற வசனத்தை எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே இயேசு ஒளிவுமலைக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில அதே கோவிலுக்கு வராரு. அப்ப விபச்சாரத்துல பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டி, இப்படிப்பட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொள்வது யூதர்கள் எங்களுக்கு சட்டம், மோசே கொடுத்த சட்டம். நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு குனிந்து தரையில் விரலால் எழுதி கொண்டிருந்தார். என்ன எழுதி? எல்லாம் கையில பார்த்தா எல்லாம் கல்லோடு நிற்கிறாங்க. ஏன்னா முதல் நாள் எல்லாருக்கும் ஒரு வசனம் ஞாபகம் இருக்கின்றது. உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்படுவோம். ஆண்டவரை விட்டு யாரெல்லாம் தூரமா போயிருக்காங்க அவங்க பேர்ல எங்க எழுதப்படும்? தரையில் எழுதப்படும். இப்ப ஆண்டவர் வந்து தரையில் என்ன செஞ்சாராம், அங்க நிக்கிற எல்லாரும் முகத்தையும் பார்த்து பார்த்து அவங்க பெயர்கள் எல்லாம் எழுதி கொண்டிருந்தாராம். கல்லு எடுத்து வச்சிருந்தவங்க பார்த்துருந்துக்கிறான். நேற்று சொன்ன வார்த்தை இன்று நிறைவேறும் சொன்னாக்க நம்ம எங்க போய் தூக்கி வச்சுக்கிறது மூஞ்சின்னு சொல்லிட்டு கல்லு தூக்கி போட்டு அவன் போக ஆரம்பிச்சான். கரல் தட்டி ஆண்டு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இயேசு பாறையை உடைச்சாதான் கல்லு, அப்படிதான். இப்ப இவர்கள் இந்த கல்லை எடுத்துக்கொண்டு இயேசுவை குற்றம் சாட்டுவதற்காக பாறையை குற்றம் சாட்டுவதற்கு நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கல்லு பாறையோடு மோதி கடைசியில் தோத்து போனது எது அப்படின்னாக்கா அந்த கல்லு தான். ஹல்லேலூயா. அப்ப அந்த பாறை ஒரு தடவை அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, நமக்காக ரத்தம் சிந்தி விட்டார். காலையில் அந்த 3 பிரிவுகளாக நான் சொன்னேன். ஒரு ரத்தம் சிந்துதல், விருத்த சேதனத்தின் பொழுது ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். அடுத்து கெத்செமனி தோட்டத்தில் ரத்த வேர்வை. அதன் பிறகு 3வது நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பாடுகள் படும் பொழுது அவர் ரத்தம் சிந்திய அந்த காரியம். இது எல்லாமே எதை குறிக்கின்றது பிரியமானவர்களே? நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு எடுத்து ஆண்டவர் நம் பக்கத்தில் வைத்து நம்மை நேசிக்கின்ற தகப்பனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்ப யாராவது தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது. பிரியமானவர்கள், விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, ஏதேன் தோட்டத்துல தண்ணி இருந்தது. ஏதேன் தோட்டத்துல பிரைஸ் தி லார்ட். அந்த தண்ணி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு தடவை அவங்க குடிச்சிட்டாக்கா லைஃப் லாங் அவங்களுக்கு தாகமே எடுக்காத ஒரு தண்ணீர் தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்ததாம். பிரைஸ் தி லார்ட். லைஃப் லாங் அந்த பழம், அந்த தண்ணீரை குடித்தால் தாகமே எடுக்காது. பிரைஸ் தி லார்ட். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஆண்டவர் வந்து நாட்களையும் ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். ஏன்னா வார்த்தையானவர் ஒரு சொல்லால் உலகத்தை படைத்தார். அப்ப தமது சாயலாக படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கும் அந்த வார்த்தையில் வல்லமை இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இப்ப இங்க இருக்கிற நம்மளை பார்த்து நீ எது சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். நம்ம வீட்டிலே உட்கார்ந்துருக்கீங்க, உட்கார்ந்துட்டு பெண்கள் எல்லாம் சொல்றீங்க, மட்டன் கடையிலிருந்து 1 கிலோ மட்டன் வீட்டிற்கு நேரடியாக வந்து சேர்ந்து விடுங்க அப்படின்னா வந்துடுது. குழம்பு உருவாகுங்க, மட்டன் குழம்பு உருவாயிடுது. சாப்பாடு உருவாகுங்க வந்துடுது. இது மாதிரி நம்ம பேசுறதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். எத்தனை பேர் பூசிக்கு வருவீங்க? உடனே வீட்டில் உட்கார்ந்து சொல்லுவாங்க, சாமியார் பூசை வைக்கிறப்ப நன்மை மட்டும் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விடுங்க. பேசலாம் பிரியமானவர்களே. அப்ப மனிதனுக்கு நாக்குல வல்லமை இருந்தது, சொல்றதெல்லாம் நடந்தது. அதனால்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் ஆதாம் ஏவாளை கொண்டுட்டு போய் வைத்து 2 விஷயத்துக்காக அவர் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சார். நிலத்தை பண்படுத்த, பாதுகாக்க. இப்ப பண்படுத்துறதுக்கு ஆயுதம் தேவை அப்படின்னா, பாதுகாக்கிறதுக்கு ஆளா நின்னா போதும். ஆனா பண்படுத்தணும்னா வெப்பன்ஸ் தேவை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை. ஆனா அதை ஆண்டவர் அங்க சப்ளை பண்ணாரா? இல்லை.
இந்த வெப்பன்ஸ், அந்த ஆயுதங்களை ஆண்டவர் சப்ளை பண்ணல. எப்படி அந்த நிலத்தை அவங்க பண்படுத்தியிருப்பாங்க? இந்த கல்லெல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கி கொள்ளுங்க அப்படின்னா டக்குன்னு உருண்டு ஓடிடுது. இது சமதளமாக மாற்றப்படுக மாறி இருக்கு. அங்க இருக்கிற தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கம் வந்து இந்த மண் பண்படுத்தப்படுக மாறி இருக்கு. அப்ப நாட்களே எல்லாருக்கும் இவ்வளவு வல்லமை இருந்தது. ஆனா சாத்தான் என்ன செய்து விட்டான்? இந்த வல்லமை எடுக்கணுங்கிறதுக்காக அந்த நாட்கள பழத்தை கொண்டு வந்து வைப்பதற்கு அவன் சூழ்ச்சி செய்து விட்டான். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை எப்ப அந்த நாட்கள கொண்டு வந்து வைத்தார்களோ அந்த நாட்கள் இருக்கிற வல்லமை கம்ப்ளீட்டாக போய்விட்டது. தன்னுடைய ஒய்ஃப் அழைச்சிட்டு ஒருத்தர் பல் டாக்டர் போயிருக்காரு. ஒரு டாக்டர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, உங்க ஒய்ஃபுக்கு ஒரு பல்லு சொத்த அப்படின்னு. ஒரு பல்லு கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு 2000 ரூபாய் தூக்கி கொடுத்துருக்காரு. அவர் மிரண்டு போயிட்டார். சார் ஒரு பல்லுக்கு 1000 ரூபாய் தானே சார், உங்க ஒய்ஃபுக்கு ஒரு பல்லு தானே சார் சொத்த, நீங்க 2000 ரூபாய் தூக்கி கொடுக்குறீங்களே சார். அவர் சொல்லியிருக்காரு, அப்படியே சேர்த்து அவர் நாட்டையும் கொடுங்க டாக்டர். அதை வச்சுக்கிட்டு அவர் பேசுற பேச்சு என்னால் தாங்க முடியல. மாணவர்களே, இன்னைக்கு 24 hours தண்ணியிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு எது அப்படின்னா நாக்கு தான். உண்மையான 24 மணி நேரமும் தண்ணீர தான் இருக்குது அந்த நாக்கு. இப்போ கீழே கொஞ்சம் தண்ணி கிடந்துச்சுனாக்கா நம்ம வரவங்களை வான் பண்ணுவோம், அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் தண்ணி இருக்கு கொஞ்சம் பார்த்துவாங்க அப்படின்னு. மழை பெஞ்சு அங்கங்க சேராக்குன்னா வலிக்கு விட்டு கொஞ்சம் பார்த்துவாங்க அப்படின்னு. அப்ப தண்ணி இருக்கிற இடத்துல கிட்டத்துல வரும் பொழுதே பார்த்து வாங்கன்னு அவங்களெல்லாம் நம்ம எச்சரிக்கை பண்றப்ப இந்த தண்ணியிலே இருக்கக்கூடிய நாக்கை நம்ம யூஸ் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, சரி, இப்ப நாக்குல வல்லமை போய்விட்டது. இப்ப எப்ப அந்த நாக்குல அந்த பழத்தை கொண்டு வச்சாங்களோ அது வரைக்கும் தண்ணி ஒன்ஸ் அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரே ஒரு தடவை தண்ணி குடிச்சாங்க. அதுக்கப்புறம் தாகமே இல்லாமல் இருந்தது. ஆனா எப்ப அந்த பழம் அந்த நாக்குல வந்து வைக்கப்பட்டுச்சோ அன்னையிலிருந்து குடிக்க குடிக்க மீண்டும் மீண்டும் இந்த நாக்குக்கு தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் தாகம் எடுக்கின்றது. இப்பதான் அந்த தாகம், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யாரேனும் தாகமே இருந்தால் என்னிடம் வரட்டும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது. அப்ப பழத்தை சாப்பிட்டு அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்தார். ஒரு பழத்தினால் பாவம் வந்தது. இயேசுவே ஒரு கனியாக இந்த உலகில் வந்தார். அதனாலதான் நம்ம ஜெபத்துல சொல்றோம், உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும். அப்ப இயேசுதான் அந்த கனி. பழைய ஏற்பாட்டில் ஒரு கனி நாக்குல போனச்சு, பாவம் வந்து விட்டது. புதிய ஏற்பாட்டிலே கனியாகிய இயேசு. அப்ப கனி என்றால் எதிலே தொங்க வேண்டும்? மரத்தில் தான் தொங்க வேண்டும். அதனால்தான் சிலுவை மரத்தில் அந்த கனி தொங்கி கொண்டிருக்கின்றது. அப்ப இன்னைக்கு நம்ம நாக்குல வைக்கக்கூடிய அந்த கனி யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த இயேசு நம்ம நாக்குல வராருன்னா, நான் பெங்களூர்ல போன வாரத்தில் ஒரு 3 நாள் பிரேயர் போயிட்டு வந்தேன். குடுதலி என்று சொல்லக்கூடிய ஒரு பங்குல 3 நாள் நற்செய்தி கூட்டம். போன வருஷம் அதே திருவிழாவின் பொழுது கூப்பிட்டார்கள். அப்ப அந்த மக்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டு வந்தேன். என்ன அப்படின்னா, நன்மை நாக்குல வச்சுட்டு எத்தனை பேர் பிரேயர் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன் அப்படின்னா, வார்த்தையானது அவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சுல, எல்லாமே நடந்துச்சுல, ஏசு எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நடந்துச்சுல. அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவரை உங்க நாக்குல வச்சுட்டு நீங்க சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு. அப்ப அதே போல ஒரு அம்மா ஜெபிச்சிருக்கிறாங்க. இந்த போன வாரம் நான் பிரேயர் போனப்ப ஜெபிச்சு நடந்த அற்புதத்தை வந்து சாட்சியா சொல்றாங்க. அந்த அம்மா என்ன நடந்துச்சுன்னா, அவர் அந்த அம்மாவுடைய கூட பிறந்த தம்பி 12 வருஷமா பக்கா குடிகாரர். இப்ப இந்த விஷயத்தை போன வருஷம் சொல்லிட்டு வந்தவுடன் அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அடுத்த நாள் பூசிக்கு போயிருக்கிறாங்க. நன்மை நாக்குல வச்சுக்கிட்டு என் தம்பி குடி பழக்கத்தில் இருந்து மீண்டு வர வேண்டும். இதையே ஜெபமாக 1 மாசம் தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. டெய்லி பூசை அட்டன் பண்றாங்க. நன்மை நாக்குல வச்சுக்கிட்டே சொல்றாங்க இந்த பிரேயரை. ஒரே மாசத்துல அவர் எந்த கவுன்சிலிங் இல்லாம அவர் கம்ப்ளீட்டா அந்த குடியிலிருந்து விடுதலையாகி அவர் இன்னைக்கு ஒரு ஜாப்ல இருக்கிறாரு. கல்யாணம் ஆகி இன்னைக்கு அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
Praise the Lord. இந்த அற்புதம் எப்படி நடந்தது பிரியமானவர்களே? நாவிலே வந்து அமர்கின்ற ஆண்டவரை வைத்து நீங்க எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். காலையில ஒரு லால்குடியில இருந்து ஒரு ஃபேமிலி ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. நான் சொன்னேன், ஆராதனை நடக்குது, போய் அங்கே உட்காருங்க, ஜெபிங்க அப்படின்னு. ஏன்னா அந்த சகோதரிக்கு ஒரு 15 நாட்களாக என்ன அப்படின்னாக்கா, எது சாப்பிட்டாலும் உடனே வாமிட், எது லிக்யூடாக குடித்தாலும் சரி, சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, உடனே வாமிட். அந்த சகோதரியை அழைத்து கொண்டு அந்த தாய் வந்து கும்பகோணத்தில் என்னை பார்க்க வராங்க. அப்போ ஜெபம் பண்ணிட்டு மந்திரித்து எண்ணெயை கொடுத்து அந்த வயிற்றில் அந்த எண்ணெய் தருவங்க. நீங்கள் பூசையில் பங்கெடுக்கும் பொழுது, நன்மை வாங்கும் பொழுது, என் வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முழுமையாக குணமடைக அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லி நீ ஜெபிமா. 1/2 மணி நேரம் நடக்க நீ முன்னாடி போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. இந்த 3 விஷயத்தை நான் சொல்லி அனுப்புறேன். அதே போல ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எது சாப்பிட்டாலும் வாமிட்டே வருவது கிடையாது, எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்து ஜெபிக்க வரதுக்கு முன்னாடி அவங்க டாக்டர் போய் பார்க்குறப்ப அவர் சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று. ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லை, நான் நார்மலா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இனிமேல் யாராவது தாகமாக இருந்தால் என்னிடம் வாங்க. ஆண்டவர் சொல்லுகின்றார். அது உடல் தாகமா இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையில் இருக்கிற அந்த ஒரு ஏக்கத்துல இது எப்படி அடையும், எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்லிட்டார். தாகமா இருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இப்ப உடம்புல ஏதாவது கோளாறுனா டாக்டர்கிட்ட போறோம், குடும்பத்துல பிரச்சனைனா வக்கீல்கிட்ட போறோம். ஆனா A to Z எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரிடம் சென்றால் எல்லாவற்றிற்கும் அவரே தீர்வு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆளு டாக்டர் பார்க்க போயிருக்காரு. டாக்டர், எதை பார்த்தாலும் எனக்கு எல்லாமே மங்களா தெரியுது டாக்டர் அப்படின்னு. ஆமாய்யா, உனக்கு உண்மையிலே எல்லாமே மங்களா தான் தெரியுது. நான் டாக்டர் இல்லையா, வக்கீல், எய்த்தாப்புல இருக்கிறார் டாக்டர். காலையிலேயே இப்படி கழுத்து இருக்கிறார் கண்ணா திட்ட ஆரம்பிச்சு, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எய்த்தாப்புல போயிருக்கான். டாக்டர் உட்காந்துருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், மே கமிங் அப்படின்னு இருக்கான். ப்ளீஸ் கமிங் அப்படின்னா உள்ள போகும்பொழுதே அவரு என்ன எல்லாம் கூட்டமா வரீங்க, எல்லாம் லைன்ல வாங்கன்னு இருக்காரு. இவன் இப்படியே நடந்து போய் பார்த்தோம், என்ன நம்ம தனியாளா போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா டாக்டருக்கு ஒரு வியாதி, ஒரு ஆள் வந்தாலே கூட்டமா வர மாதிரியே ஒரு வியாதி. உள்ள போய் உட்கார்ந்து எனக்கு எல்லாமே மங்களா தெரியுது டாக்டர் அப்படின்னா ஒரு கண்ணாடி எடுத்து போட்டு விட்டுருக்காரு. இதை போட்டுட்டு போ அப்படின்னு. நேராக போட்டுக்கிட்டு ஒய்ஃப் கிட்ட வந்துருக்கிறான். எப்படி கண்ணாடி நல்லா இருக்குதா அப்படின்னு. செருப்பு பிஞ்சு போயிடும், தெருவு அந்தாண்டா இருக்குது, வீடு மாதிரி வந்து நேராக பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அந்த ஆள் அப்படியே தலை சொல்லி போக ஆரம்பிச்சு. பிரியமானவர்களே, அப்போ உலகத்தில் இருக்கின்ற மருத்துவர்கள் ஒரு சில சமயம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஆனால் ஆண்டவரை தேடி வருகின்றவர்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக. அதனால தான் யாராவது தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும். நான் கொடுக்கிறேன். அதான் நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தோம். பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். அந்த பாறை கிறிஸ்து. உங்களுக்கு எது தேவை என்றாலும் ஆண்டவர் பிரசனத்தில் போய் உட்கார்ந்து அவர்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் எப்படி இருக்கு, அந்த நீங்கள் பேசுங்க. இப்போ உதாரணத்துக்கு புதுசாக பங்குசாமியார் வந்திருக்கிறாருன்னா 6 மாசம் அந்த சைட்லேயே போகாமல் இருந்தால் அவங்க முகம் அவருக்கு நினைவில் இருக்குமா? இருக்காது. நீங்க யாருன்னு கேட்பாரு. அப்ப அடிக்கடி கோவிலுக்கு போய் நீங்க சந்திச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்க நினைப்பாகவே ஆண்டவர் இருப்பார். அவர் நினைக்க ஆரம்பிச்சுட்டு ஆசீர்வாதம் வந்துடும். நல்ல கருவன் சொன்னாங்க, அரசுரிமையோடு வரும்பொழுது என்னை நினைவு கூறும், இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பார். நினைவு கூர்ந்தார் உடனடியாக ஆசீர்வாதம். அப்ப அடிக்கடி நம்ம முகத்தை போய் கோவில காமிச்சுட்டே வரணும். ஏன்னா நமக்கு உரிமை சொத்து எது அப்படின்னா ஆண்டவர் தான். கோவிலுக்கு போவதை நம்ம நிறுத்தக்கூடாது. ஏன்னா அப்படின்னா பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் உரிமையா வந்து போகக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா ஆலயம் மட்டும்தான். நீங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்கலாம், ஆனா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தாங்க அங்க உரிமையா போக முடியும். ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் அங்க போனா ஏன் அந்த அம்மா அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது, கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருக்குதான்னு மற்றவங்க பேசுவாங்க. ஆனா கோவில்ல போய் 1 மணி நேரம் உட்காருங்க, வெளியில ரோட்ல போய் நின்றுட்டு தான் போலீஸ்காரர் வந்து கேட்பாரு, ஏன் இங்கேயே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்க, நான் அடிக்கடி இங்கே வந்துட்டு இருக்கேன்னு. ஆனா கோவில போய் மணிக்கணக்கா நீங்க உட்கார்ந்துருந்தா ஏன் இங்க உட்கார்ந்துருக்குன்னு யாரும் கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. நமக்கு உரிமையான ஒரு இடம் எது அப்படின்னா ஆண்டவர் இருக்கிற ஆலயம் மட்டும்தான், எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு மனிதன்
ஆண்டவரை கெட்டியமாக பிடித்துக் கொண்டால் ஆசீர்வாதம். காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கத்தை விட வலிமை வாய்ந்த மிருகங்கள்லாம் இருக்குது. யானை இருக்குது, காண்டா மிருகம் இருக்குது. ஏன் இந்த சிங்கத்தை ராஜான்னு சொல்றோம்? ஏன் இந்த சிங்கத்தை ராஜான்னு சொல்றோம்? காட்டில் வாழக்கூடிய மிருகங்களையே தன் முழு வலிமையையும் உணர்ந்த ஒரு மிருகம் எது அப்படின்னா சிங்கம் தான். யானையோட பலம் யானைக்கே தெரியாது. இந்த செவுரை இடிச்சாக்கா அப்படி விழும் அப்படிங்கிறது யானைக்கே தெரியாது. அதனுடைய தன் பலத்தை உணராத மிருகங்கள் மற்றதெல்லாம். ஆனா சிங்கத்துக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு பலம் இருக்குதுங்கிறத. அது முழுமையாக உணர்ந்த காரணத்தினால்தான் அதை தான் ராஜா என்று சொல்கிறோம். இப்ப எச்சரிக்கையாக இருங்கள். அழகையாகிய சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என தேடி திரிகின்றார். ஆனால் அதே நேரத்தில் வசனத்தில் சொல்கின்றார், அஞ்சாதீர்கள். திருவெளிப்பாடு 5:5 பார்க்கின்றோம். யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீது வழித்தோன்றர் வெற்றி கொண்டார். அல்லேலூயா. அப்ப யூதா கோத்திரத்தின் சிங்கம் யாரு? ஆண்டவர். அப்ப ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருந்தால் நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்கள். கரங்கள் தட்டி ஆண்டவரை சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம் நம்ம பக்கத்துல இருந்தா நம்மளையே உணர ஆரம்பித்து விடுவோம். நம்மளுடைய வலிமை என்ன அப்படிங்கறத உணர ஆரம்பித்து விடும். அதனாலதான் தாவீது உணர்ந்தார்ல, கோலியாத்தை பார்த்து ஊரே மறந்துச்சு. அவன் உருவத்தை பார்த்து ஆயுதத்தை பார்த்து எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா இவர் சொன்னான், தாவீது நீ ஆயுதத்தை நம்பி வர, நான் ஆண்டவர் நம்பி வர. தன் நிலையை உணர்ந்தான். என் கூட நான் மட்டும் இருந்தா ஜெயிக்க முடியாது, என் கூட யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். அப்ப எனக்கு தான் வெற்றியை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில எந்த தாகமா இருந்தாலும் ஆண்டவரை தேடுங்க. அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய ஆசீர்வாதம் நிச்சயம் ஆண்டவர் மட்டுமே நமக்கு கொடுப்பார். இந்த ஒரு சிந்தனையை மனதில் இருத்தி மீண்டுமாக எழுந்து இந்த பாடலை பாடி நிறைவு செய்வோம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணீர் கலந்தது என்று அந்த பாடலை பாடி நம்மை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஆண்டவர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க அர்ப்பணிப்போம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண் கலங்குது, கர்த்தாவே உண்மை நினைக்குது. இந்த திருப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீர், என்னை நல்லவனாக்கி அழகில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உண்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உண்மை நினைக்குது. இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே.
உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. கருவில் அனாதையானே தெருவில் நான் கிடந்தேன், கருவில் அனாதையானே தெருவில் நான் கிடந்தேன். அருகில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, அருகில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே. உங்களின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உங்களின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அன்புறவே அதிசயமே உண்மைதான் என்று மறுவேன், அற்புதமே அதிசயமே உண்மைதான் என்று மறுவேன். பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அருள் வைத்துக் கொண்டீரே. இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அருள் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. அன்பின் ஆண்டவரே, இங்கே கூடி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரை உன் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற அப்பா, உன்னுடைய ஆவியின் கிருபை, அபிஷேகத்தின் கிருபை, அந்தகார சக்திகளை நொறுக்குகின்ற கிருபை ஒவ்வொருவர் மத்தியிலும் இறங்கிட்டும் ஆண்டவர். நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உங்களிடம் தானே இருக்கின்றது அப்பா. இந்த 2 நாட்கள் உள்ளிருப்பு தியானத்தில் கலந்து கொண்டு இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்புகின்ற உங்களுடைய வல்லமை கிருபை இறங்க ஒவ்வொருக்கு செபிக்கிறோம். உச்சம் தலைவர் உள்ள பாதம் வரை உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை, ஆளுமையின் வல்லமை, அந்த அந்தகார சக்திகளை நொறுக்குகின்ற வல்லமை, ஆணி பாய்ந்த கரவேலில் வந்த ரத்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மத்தியிலும் இறங்குவதாக. யாரும் இல்லை, யாரும் இல்லை, தூத்திட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு, தூத்திட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. சம்பரனே தொப்பரனே உண்மைதான் இன்னும் துணிப்பின், சம்பரனே தொப்பரனே உண்மைதான் இன்னும் துணிப்பின். பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அருள் வைத்துக் கொண்டீரே. இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அருள் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. கண்ணாலே கண்ணு கலங்குது, கண்ணாலே உண்மை நினைக்குது, கண்ணாலே கண்ணு கலங்குது, கண்ணாலே உண்மை நினைக்குது. இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அருள் வைத்துக் கொண்டீரே. இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அருள் வைத்துக் கொண்டீரே. அல்லேலூயா. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே உங்களை சந்திப்பதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சகோதரர் பாண்டியன் மற்றும் அவருடைய குழுவினர், அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு அவர்கள் ஆர்வத்தோடு இறை செய்தியை கணவன் மனைவி இருவரும் இணைந்து சிறப்பாக பல இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்ற ஒரு அருமையான காரியத்தை செய்கிறார்கள். அல்லேலூயா.
ஆகவே அப்படிப்பட்ட அவர்கள் என்னை தொலைபேசியை தொடர்பு கொண்டு இது போல இறைச்செய்தி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். இங்கெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அது இந்த மத்தியம் இந்த பிள்ளைகள் எல்லாரும் இந்த ஒருங்கிணைந்து சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பாடியது உண்மையிலே எனக்கு மெய்சிலிருக்க வைத்தது. ஏன்னா அவர்களை ஆவிக்குரிய அந்த இதில் வளர்க்கின்ற பெற்றோர்கள் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அதே போல ஏன்னா இவர்கள் தான் ஃபியூச்சரில் எதிர்கால அந்த தூண்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இவங்களை வச்சு தான் இந்த விசுவாசம் வளர்க்கப்பட வேண்டும். ஆகவே தொடர்ந்து இதே போல காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். எல்லோரும் இது போல ஒருங்கிணைந்து இந்த மாதிரி உள்ளிருப்பு தியானத்தில் பங்கெடுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அதோட என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிற இந்த நோட்டீஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் யாராவது அந்த நம்பரை ஆட் பண்ண சொல்லி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணி விட்டுருவேன். இப்போ என்னுடைய செய்திகள் வெளியில் எங்கெங்கே போய் இறை செய்தி கொடுக்குறோமோ அதெல்லாம் அதில் நான் அப்லோட் பண்ணி கொண்டே இருப்பேன். அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளலாம். எங்கெங்கே ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படிங்கிற நியூஸும் வரும். அதோட இதுவரைக்கும் 99 குறும்படங்கள் நான் பண்ணியிருக்கிறேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் நற்கரணையை பற்றி, புனிதர்களுடைய வரலாறு பற்றி. அதெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு அனுப்பும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அதை பார்த்து விசுவாசத்தில் வளர்வதற்கு இது உதவியாக இருக்கும். அதனால் அந்த நோட்டீஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு தந்தையர்கள், ஒரு நாள் மட்டும் அவர்களை 2 நாள் அழைத்திருந்தோம். முதல்ல சரின்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறமா கடைசியாக ஒரு நாள் மட்டும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு அன்னைக்கு கடைசி செஷன் அவங்க செஷன் வைக்கணும்னு விருப்பப்பட்டோம். ஆண்டவர் சித்தம் ஃபாதருக்கு கும்பகோணம் இன்னொரு புரோதம் இருக்கிறதுனால சீக்கிரமாக போடுங்கிறவங்களுக்கு அந்த செஷன் எடுத்துக்கொண்டார்கள். அவர் வந்து வேதத்தில் உள்ள பல ஆவிக்குரிய ரகசியங்கள் நாம் அறிந்திருக்காத பல காரியங்களை பற்றி இன்றைக்கு நம்ம எடுத்துரைக்கிறார்கள். எல்லோரும் உற்சாகமாக கேட்டிருக்கோம். இது கேட்பது பெருசல்ல, இது செய்தி நம் பலருக்கு எடுத்து சென்று பலரை இந்த மாதிரி தியானங்களுக்கு அழைத்து வந்து இறை செய்தியின் வழியாக அவர்களை கேட்க வைத்து அவரை ஆண்டுக்கு வளர்க்க வேண்டும் என்ற கடமை. ஃபாதர் எல்லோரும் இணைந்திருந்து ஒரு பாடலை பாடி அவருடைய வாழ்க்கை நாம் கேட்போம். நாங்கள் மாலையெல்லாம் போடுறதில்லை ஃபாதர், நாங்கள் எதுவும் சார்பும் போடுறதில்லை. ஒரு பாட்டு பாடி ஆண்டுக்கு ஆசிரியத்தை செய்வோம். தேங்க்யூ சொல்லுவேன். பாடலை பாடி ஹெவன்லி ஃபாதர் பாடும். தேங்க்யூ சொல்லுவேன், சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். Father, we thank you. You need Father, we thank you. Father, we thank you. You need Father, we thank you. நன்றி சொல்லுவோம், தினமும் சொல்லுவோம். நன்றி நன்றி Father, நன்றி சொல்லுவோம், தினமும் சொல்லுவோம். நன்றி நன்றி Father. கையை தட்டி நன்றி சொல்லுவோம். நோட்டீஸ் கொடுத்துருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன்.